மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கரூர் விவகாரம் இருக்கு இல்லையா, இதுல நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு எனக்கு ரொம்பவும் விசித்திரமா இருக்கு. எதனால அப்படின்னா, பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விவகாரம் நடக்குது, அது காவல்துறையால் ஏதாவது விவகாரம் நடக்குது, அதோட தோல்வியால் ஏதாவது விவகாரம் நடக்குதுன்னா நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி, முக்கியமாக அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, அதோடைய எதிர்வினை இருக்கு இல்லையா, அது ரொம்ப தீவிரமாக காட்டுவார். ஒரு எல்லைக்கு போய் நீங்கள் யூனிஃபார்மை கழட்டிட்டு வாங்க அப்படின்னு சண்டைக்கே நிற்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காவல்துறையுடைய தவறுகள் இருக்கு இல்லையா, அதை பல காலமாக பார்த்துட்டு வரக்கூடிய மிக முக்கியமான மனிதர். எனவே அதில் அந்த அளவுக்கு அவர் எதிர்வினை ஆட்டுவார். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சியோட ஒட்டுமொத்த செயல்பாடு எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, இந்த பக்கத்து திமுக அரசாங்கம் இல்லையா, அதை குறை சொல்ல வேணாம். காவல்துறையுடைய செயல்பாடு தோல்வியில் முடிஞ்சிருக்குல்ல, அதை பெரிய அளவில் எடுத்துக்க வேணாம். விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய தோல்வி ஒன்று இருக்கு இல்லையா, அவருடைய தோல்வி, அவருடைய கட்சி நிர்வாகிகளுடைய தோல்வி இருக்கு இல்லையா, இதை மட்டும் மையமாக வச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தீவிரமாக வேலை பார்க்குறாங்க. இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு அன்யூஷுவலான விஷயம். இது ஏன் நாம் தமிழர் கட்சியோடைய ஒரு வித்தியாசமான செயல்பாடாக இருக்குது, அது சந்தேகத்துக்குரியது இல்லை அப்படின்றலாம் அவங்க பதில் சொல்லிட்டு போகிறாங்க. அது ஏன் நம்ம அப்படி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, அதோட சேர்த்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் இணைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த வழக்கை, இங்கே நடந்த இந்த அசம்பாவித வழக்கை தமிழக அரசின் கீழே எதுவும் விசாரிக்கக்கூடாது, மத்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய சிபிஐ விசாரிக்கணும், அப்போதான் இதனால் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடுறதுக்கு தமிழக வெற்றி கழகம் முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுடைய இன்னும் லிஸ்ட் பண்ணவே இல்லை. இன்னொரு நபருடைய வழக்கை தான் போய் லிஸ்ட்டாகி வெளியே வந்து வச்சுக்கோங்க, இப்போதைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த இடத்துல தமிழக அரசு, திமுக அரசு இது என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, எங்கள் காட்சிக்கு கீழே இவ்வளோ பெரிய உயிர் போயிருக்கு, எனவே இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கிறது சரி கிடையாது, உடனடியாக நாங்கள் சிபிஐக்கு மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட முடியும். ஆனால் மாற்ற மாட்டேன்னு ஒத்த காலம் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கத்து, இது நார்மலாக நின்றுட்டு போகிறாங்க. ஆனால் இன்னொரு விசித்திரமான ஒரு வேலை இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அந்த பகுதியுடைய எஸ்பி இருக்கார் இல்லையா, அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதோடைய மாவட்ட கண்காணிப்பாளர் இருக்கு இல்லையா, அவர் அந்த இடத்துல வந்து இடமாற்றம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல நடந்ததுக்கு நீங்கள் முன்கூட்டி பொறுப்பேற்றுக்கணும். உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சுட்டு இந்த அளவுக்கு கூட உங்களால் செயல்பட முடியலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் இல்லையா எஸ்பி, அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இது நார்மல் நடைமுறை. இது அதிமுக திமுக இருக்க அவசியமே கிடையாது, இந்தியா முழுவதும் உண்மையை வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 41 பேர் இறந்துருக்காங்க கரூரில். ஆனால் இந்த விவகாரத்தில் எந்த டிரான்ஸ்ஃபரும் கிடையாது, எல்லா அதிகாரம் அங்கே நிற்கிறாங்க. இதுதான் விசித்திரமா இருந்தது. இது வரைக்கும் நீங்க இப்படி பார்க்கவே முடியாது. முதல் முறையாக 41 உயிர் போயிருக்கு, காவல்துறை எங்களுக்கெல்லாம் நாங்களாம் காரணமே கிடையாது அப்படி கையை வைக்கிறாங்க. அந்த இடத்துல எதிர்வினை ஆற்ற வேண்டிய சீமான் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒரு போட்டு எதிர்வினை ஆற்றுறாங்க, அது கரெக்டாக போறாங்க. ஆனால் சீமான் அவர்கள், அது முக்கியமாக நாம் தமிழர் கட்சி இதை பற்றி கண்டுக்கவே இல்லை, இன்னும் சொல்ல போனால் வாயை திறக்கவே இல்லை. அப்போ உட்காந்து, அன்னைக்கே உட்காந்து எப்படி விஜய் அவர்கள் திட்டிருக்கலாம். இந்த பாருங்க, விஜய் அவர்கள் மீது தவறு இருக்கு, விஜய் அவர்களுக்கான தவறு எல்லாம் பேசி முடிச்சாச்சு, பெரிய லெவலில் பேசிட்டோம், இதுக்கப்புறம் பேசுங்க. ஆனால் திமுக அரசாங்கத்தின் மீது கூட தவறையும் பேசுங்க, காவல்துறை, மிக முக்கியமாக காவல்துறை தவறையும் பேசுங்க. திமுக எங்க கேள்வி கேட்டா, அப்ப நாம் தமிழ் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்க தான் கேட்கறோம்ல, என்ன கேட்குறீங்க, ஏன் நீங்க இன்னும் விஜயை கைது பண்ணல, அப்பவே விஜயை கைது பண்ணல கேட்குறீங்க, திமுக அரசாங்கத்தோட தோல்வியை பத்தி பேசுங்கன்னா அதை பத்தி பேசுறதே இல்லை நாம் தமிழர். எனவே இதுல நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு இருக்கு இல்லையா, இது நிச்சயமாக சந்தேகத்துக்குரியது. இப்ப இந்த விவகாரத்துல சீமான் அவர்கள் ஏன் காவல்துறையை நோக்கி கேள்வி கேட்கணும் நீங்க கேட்குறீங்க அப்படி கேட்கலாம். ஏன்னா சீமான் அவர்களுக்கு போதுமான அனுபவம் உண்டு, இங்கே அரசியலை தொடர்ந்து கவனிக்கக்கூடிய. இப்போ நாங்களாம் ஒரு 40-50 சம்மனுக்கு போயிருப்போம் காவல்துறைக்கு. எனவே காவல்துறை செயல்பாடு என்னவா இருக்கும், எங்கெங்கே எப்படியா செயல்படுவாங்க இப்படின்ற விஷயம் எங்களுக்கு ஒரு 25% 30% அனுபவம் இருக்குன்னா, இவருக்கு 100% அனுபவம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ வழக்கு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது காவல்துறை எப்படி செயல்படும், எப்படியா திட்டமிடுன்ற விஷயத்தில் ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும். மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன், இது மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நல்ல பொசிஷன்ல இருந்து ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட இந்த விவகாரமா கேட்கிறோம். 41 உயிர் போயிருக்கு. இந்த 41 உயிர் போற இடத்துல விஜய் அவர்கள் தரப்பு ஒரு போட்டு தவறு செஞ்சிருக்காங்க, நம்ம ஏத்துக்கிறோம், முழுமையாக அவங்க தவறு நடந்திருக்கு, இது ஒரு போட்டு. காவல்துறை போட்டு எந்த தவறும் நடக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டப்ப எங்கள்கிட்ட இருந்த கேள்வி என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த கிரௌட் இல்லையா, அந்த கூட்டம், இந்த கூட்டத்தை கண்காணித்து நடத்துற விதம் இல்லையா, இது காவல்துறையோட செயல்பாடு எப்படியா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட தகவல் இல்லையா, அதை வச்சு சில தகவலை கொண்டு வரேன். அப்போதான் தமிழக காவல்துறையுடைய செயல்பாடு அங்கே எவ்வளோ மோசமாக இருந்துச்சு, இதன் பின்னாடி நம்ம எழுப்ப வேண்டிய நியாயமான கேள்விகள் என்னன்னு தெரியும். இப்போ இந்த விவகாரம் நடந்ததுமே, 41 உயிர் போனதுமே, அடுத்த நாள் ஏடிஜிபி டேவிட்சன் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுத்துட்டு அதை குயிக்காக முடிச்சிடுறாரு. கேள்வி பதிலுக்கே போல, கேள்வி பதிலுக்கு போகும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நபர் கமிஷன் அமைச்சிட்டாங்க, யார் அருணா ஜெகதீசன் கமிஷன் அமைச்சிட்டாங்க, எனவே இதில் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுறாரு. இதுக்கு மேலே நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க.
அடுத்த நாள் அது போல மற்ற அதிகாரிகளை உட்கார வச்சு பேச வச்சு தமிழக அரசு. இதுல காவல்துறை எஸ்கேப் ஆகிறதுக்கு முதலாவது காரணம் என்ன அப்படின்னா, இப்பவும் சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு முதலாவது காரணம் என்ன அப்படின்னா, அங்க இத்தனை போலீஸ் நிறுத்தினோம், ஏற்கனவே 10,000 பேர் தான் வரேன்டாங்க, நாங்க 500 போலீஸ் போட்டிருந்தோம், ஆனா 10,000 பேர் சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. இதே சொல்லி மீடியாட்ட இந்த செய்தியை பரப்பிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு உண்மை சொல்றேன் கேளுங்க, இந்த காவல்துறை அதிகாரி பத்தி மேல் அதிகாரிகள் இருக்காங்களே, இந்த மேல் அதிகாரிகள் ஐபிஎஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும், இல்ல டிஎஸ்பிக்கோ எஸ்பிக்கோ இவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, என்ன ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஒரு கூட்டம் வருது, இல்ல கூட்டம் அங்கே சேருது, அந்த கூட்டம் எப்படியானது, அந்த கூட்டத்தை நம்ம எப்படி நடத்தி கொண்டு போகணும், அதை எப்படி நம்ம சுமூகமா கையாளணும், இதற்கான பயிற்சி தனி சிறப்பு முகாமாவே ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படும். ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு இதை தனி பயிற்சியாகவே கொடுக்கப்படும். அது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. இதை தான் அந்த ரிட்டையரான அதிகாரி சொல்றாரு, அப்படி கொடுப்பாங்க. எனவே எவ்வளோ பெரிய கிரௌடோ, கும்பமேளா மாதிரி பெரிய பெரிய கிரௌடை கூட இங்கே காவல்துறை திட்டமிட்டு சரியாக நடத்தி முடிச்சிட முடியும். அப்படி இருக்கும்போது அதில் எங்கெங்கெல்லாம் கோட்டை விட்டாங்க அப்படின்னா, முதலாவது பொதுவாக காவல்துறை என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ஒழிய என்ன தப்புன்னு புரிஞ்சுக்க முடியும். எப்படி இங்கே அரசியல் சித்து விளையாடு நடக்குதுன்றது புரியும். என்ன அப்படின்னா, முதலாவது காவல்துறை ஒரு கூட்டம் நடத்த போறோம், இல்லாட்டி ஒரு பேரணி நடத்த போறோம், இல்ல இந்த இடத்துல ஒரு அரசியல் தலைவர் வந்து பேச போறாரு இப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க முதலாவது நான் திரும்ப சொல்றேன், கூட்டம் வரப்போகுது அவங்க கணக்கு, அது அரசியல் கட்சியுடையதா, இல்லாட்டி ஒரு திருவிழாவா, இல்லாட்டி மதம் சார்ந்த கூட்டமா, இல்லாட்டி இசை கச்சேரிகளுக்கான கூட்டமா, இது எல்லாமே தனிப்பட்ட விஷயம். அவங்களை பொறுத்தவரைக்கும் மனிதர்கள் அதிகமாக கூடுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு இடத்துல உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல தன்னுடைய கண்காணிப்பை அதிகரிப்பாங்க. கூட்டம் சேர்ந்தாலும் எங்கேயா விபத்து இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பா இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல கூட்டம் வரப்போகுதுன்னா, முதலாவது அந்த கூட்டத்துக்கு எந்த வயதினர் அதிகமாக வருவாங்க, அது எந்த பாலினத்தினர் அதிகமாக வருவாங்க, அதை கையாளக்கூடிய நபர்களுடைய அனுபவம் எப்படியானது, அவங்களுக்கு எப்படி வழிகாட்டுவாங்க, இது முதலாவது. முதல்ல அந்த கூட்டம் எப்படியாது, விஜய் அவர்களுடைய அந்த குறிப்பிட்டார், அது மட்டும் கிடையாது, திருச்சியிலேருந்தோ மதுரையிலேருந்தோ கவனிச்சு வச்சுக்கோங்க, 30 வயதுக்கு உட்பட்டோர் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும். சரி, முதலாவது எப்படியான கூட்டம் வருது அப்படின்றத கண்காணிக்க ஆரம்பிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இது எல்லாம் முன்கூட்டியே அவங்க ப்ரீ பிளான ரெடி ஆகிற விஷயம். அன்னைக்கு விஜய் வரப்போறோம் ஆயிடுச்சுல, அன்று காலையில் ஆரம்பிப்பாங்க, 10 8 மணிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த குறிப்பிட்ட இடம் வர அவர் பேச போகிற இடம், அந்த இடத்துக்கு எவ்வளோ பேர் வருகை தர ஆரம்பிக்கிறாங்க, அந்த சிட்டிக்கு எவ்வளோ பேர் வருகை தர ஆரம்பிக்கிறான்ற விஷயத்தை உளவுத்துறை வச்சு கண்காணிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா, அசம்பாவித சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்றது தான் மிக முக்கியமானது. எனவே எவ்வளோ ஃபுட்ஃப்ளோ, அதாவது எவ்வளோ பேர் உள்ளே வந்துகிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கும் கணக்கெடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓரளவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கூட்டம் அதிகமாக வருதுன்னா, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ கூட்டம் அதிகமாகிட்டே வருது அப்படின்ற விஷயம் காவல்துறைக்கு 100% தெரியும். ஏன்னா அதுக்காக தான் அவங்களுக்கு ட்ரெயினிங்கே கொடுக்கப்படுது முதலாவது. அப்போ இந்த கூட்டம் எப்படி பிஹேவ் பண்ண போகுது, இது அடுத்த விஷயம். காவல்துறை பொறுத்த வரைக்கும் இதுவும் ட்ரைனிங்கில் கொடுக்குறாங்க. அப்படி கவனிங்க, எம்.கே. ஸ்டாலின் வராருன்னு வச்சுக்கோங்க, அவர் கொடுக்கக்கூடிய பேச்சாற்றல் இருக்கு இல்லையா, கருணாநிதி அவர்களுடைய பேச்சாற்றலுக்கு கூட்டல் வரும். எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் என்ன பேச போறாங்க வரப்போது, நிச்சயம் வரப்போற கிடையாது. அப்போ அங்கே வர கூட்டம்ன்றது திமுகவுடைய அந்த நிர்வாகிகள் இருக்காங்களே கட்டமைப்பு, அந்த கட்டமைப்புல இருந்து கூட்டி வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்கெல்லாம் கூட்டி வந்து அங்கே அடைச்சிருப்பாங்க. எனவே அந்த கூட்டம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணும். கண்டிப்பாக எம்.கே. ஸ்டாலினை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு அழுக போகிறதா கிடையாது, அது ஒரு கடமையாக வந்துட்டு போகும், முடிஞ்சிருச்சு. ஏன்னா அது திமுகவுடைய அரசியல் கட்சி கூட்டம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கதையும் அதே தான், அப்படியே தான் அதுவும் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள், சீமான் மாதிரி அவர்கள் பேச்சாற்றல் கொண்டு அவர்கள் வச்சுக்குவேன், நிச்சயமாக சீமான் அவர்களுக்கு வர்றது, சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்கணும், சீமான் அவர்களுடைய பேச்சை விரும்பி வரக்கூடிய கூட்டம், அதுவும் யங்ஸ்டர்ஸ் வச்சுக்கவேன், அது ஒரு கூட்டம். ஆனால் விஜய் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் பேச போகிறத கேட்கவோ இல்லாட்டி வேற விஷயத்துக்காக வரல, அவரை பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் வருது. ஏன்னா சினிமா கவர்ச்சி, அவர் ஒரு ஸ்டார், அவர் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக ரீச் ஆயிருக்காரு, அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எனவே அவரை பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக வருவாங்க. எனவே நிச்சயமாக மற்ற அரசியல் கட்சியிலிருந்து இந்த டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களுடைய வருகிறீர்களே, இது முற்றிலும் வித்தியாசப்படுதுன்றது இதை அடிச்சு சொல்ல முடியும், 100% தெரியும். இந்த இடத்துல தான் 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு அவங்க சொன்னாங்களா, நாங்களும் கேட்டுக்கிட்டோமா இப்படின்னு காவல்துறை மீண்டும் மீண்டும் அந்த பல்லவியை பாடுறது நியாயமா? இந்த 10,000 பேர் தான் கூடுவாங்கனாலே இந்த கணக்கை யாரும் சொல்லவே தேவையில்லை, நாம கூட்டம் நடத்தினாலும் அவ்வளோதான் எழுதி கொடுக்கப்பா அப்படின்னு சொல்லி தான் வாங்குவாங்க. எல்லா பேரும் அப்படி தான் வாங்குவான்னு வச்சுக்குவேன். ஆனால் அந்த 10,000 பேர் தான் கூடுவாங்களா அப்படின்றது உங்களுக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு கூட தெரியலையா, இது கணிக்க கூட முடியலையா, இல்லை அதுக்கு முந்தின கூட்டங்கள் உங்களுக்கு தெரியவே இல்லையா? எனவே எந்த வயதினர் வராங்க, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க எதுக்காக வராங்க, இந்த 3 இருக்கு பாருங்க. இதுலேயே காவல்துறை முழு உசார நிலைமைக்கு வந்திருக்க முடியும். முழு உசார நிலைமைக்கு வந்தாங்களா அதுதான் கேள்விக்குரிய. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம், அதாவது அது எந்த மாதிரியான ஈவெண்ட், அதில் என்ன மாதிரியான க்ரௌடு வரப்போகுது, என்ன மாதிரியான கூட்டம் வரப்போகுது, அந்த க்ரௌடோட மோட்டிவ் என்ன, அது எப்படி பிஹேவ் பண்ண போகுது,
இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி முடிச்சாச்சா? அதற்கு அடுத்த ரிஸ்க் அசஸ்மெண்ட், அதாவது எவ்வளோ ஆபத்துக்கள் அங்கே வர்றதுக்கான வல்லது, அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி இதை ஏன் நான் சொல்றேன்றத ஒரு நிமிஷம் நீங்க கவனிங்க, விஷயம் புரியும். இந்த வீடியோ பாருங்க. இப்போ இந்த கூட்டத்தை கவனிச்சிங்க. இதோடைய நெரிசல் இருக்கு இல்லையா, அந்த நெரிசல் எந்த அளவுக்கு நெரிசலாக நிற்கிறான்னு நீங்கள் தயவுசெய்து ஒரு 2 செகண்ட் பொறுமையாக கவனிங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தை எப்படி அதுக்குள்ளே அனுமதிச்சிங்கன்ற ஒரு கேள்வி எழுதணுமா இல்லையா? நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு அந்த கூட்டம் அலமோதுன்னா இப்படி தான், வெறும் தலை மட்டும் தான் நிற்கிது, ஒருத்தர் தள்ளிக்கிட்டு இப்படி அசைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு இவ்வளோ கூட்டத்தை எப்படி அனுமதிச்சிங்க? காவல்துறை மீண்டும் மீண்டும் என்ன சொல்லுதுன்னா 10,000 பேர் அவங்க அதிகமாக வந்துட்டாங்க, அவர் லேட்டாக வந்துட்டாங்க. இதையெல்லாம் இருக்கட்டும், அவர் லேட்டாக வந்து அவர் தப்பு, அவங்களுடைய நிர்வாகிகள் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணல, அவங்க தப்பு, அவங்க மீதுலாம் வழக்கு பதிவு செய்யுங்க, தப்பே கிடையாது. உங்கள் தப்பை ஏன் மறைக்கிறீங்க? அதை சொல்லுங்க. அவங்க லேட்டாக வர்றது இருக்கட்டும், அவர் லேட்டாக வர்றதுக்கு முன்னாடியே உங்களால் ஒரு 2 மணி 3 மணி வாக்குலேயே இதோட கூட்டத்தை கண்காணிக்க முடியல. இதில் எவ்வளோ வந்துச்சுன்னு உங்கள்கிட்ட கணக்கு இல்லை, அது எல்லாம் கணக்கில் நீங்கள் எடுக்கவே இல்லை. அதில் எவ்வளோ இளைஞர்கள் வந்திருக்காங்க தெரியல, அந்த பேச போகிற இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அவர் வந்ததுக்கப்புறம் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்தாங்களே ஒரு 7,000 6,000 பேர், அந்த நபர்கள் உள்ளே வராங்களே அதை தடுத்து நிறுத்தணும்னு தெரியல. அந்த கூட்டம் உள்ளே புகுந்துச்சுன்னா மேற்கொண்டு நெருக்கடி ஆகணும் உங்களுக்கு தெரியல. எப்படி எல்லா கேள்விக்கும் உங்களால் மழுப்பீடு பதில் சொல்ல முடியுது? இது 100% காவல்துறை தோல்வின்னு கூட சொல்ல முடியாது. இது அனுமதிச்சிருக்காங்க. இது அனுமதிக்கிற இடத்துல தான் சந்தேகமே வருது. இங்கே நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன், கேட்டுங்க. எல்லா பேரும் வர சொல்லி நிர்வாகிகள் சொல்லலாம், ஆனால் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு வர போறாங்கன்றது கணிக்க கூட இங்கே இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு சரிவர வந்திருக்கிற வாய்ப்பு கிடையாது. அது எந்த கட்சியினாலும் கணிக்க முடியாது வச்சுக்கோங்க. முக்கியமாக ரசிகர் வராங்கன்னா அவங்களோட ரசிகர்கள் வரப்போறான்றது கணிக்க முடியாது. ஆனால் உளவுத்துறையாலையும் காவல்துறையாலையும் அன்றைய தேதியில நிச்சயம் கணிக்க முடியும். அதுவும் அன்னைக்கு தேதியில உட்காந்து உங்களால் முழு கண்காணிப்பு போட முடியும். சிட்டிக்குள்ள எவ்வளோ பேர் நுழைகிறாங்க. இப்படி இருக்கும்போது எங்களுக்கு தெரியவே இல்லை, அது ஏதோ திடீர்னு நடந்து போச்சு அப்படின்னு மழுப்புறது இல்லையா? இந்த இடத்துல தான் காவல்துறை மீது தீவிரமான சந்தேகங்கள் உருவாகுது. இப்போ இந்த பொதுவாக இந்த கூட்டங்களை கையாளுறது இல்லையா, இதுல முதலாவது இதோடைய கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, இந்த இடத்த எவ்வளோ பேர் தாங்குவாங்க, இந்த தீர்மானத்துக்கு வந்துருவணும். அதுக்கு மேலே ஒரு 10% அலோவ் பண்ணலாம், ஓகே. 20% அலோவ் பண்ணுங்க. இங்கே அனுமதிச்சது தெரியுமா, 300 400%. அந்த இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 20,000 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உள்ள நின்றது 60,000 70,000 பேர் உள்ள. அதோட சேர்த்து இந்த வாகனம் புகுற மொத்தமாக நசுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை அனுமதிச்சது காவல்துறையா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? விஜய் லேட்டா வந்துட்டாரு, விஜய் லேட்டா வந்து அதுதான் நடந்துச்சு. நீங்க சொல்ல வேண்டியது விஜய் லேட்டா வந்தார்ல, அப்போ உங்களுக்கு கால அவகாசம் ஒன்று இருந்துச்சுல, அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணிருக்க முடியும்? கூட்டத்தை உள்ள சேர விடாமையோ இல்ல கூட்டம் அதிகமாக சேர்ந்தா அதை தடுத்து நிறுத்தி வெளியே அனுப்புற வேலையோ பார்த்துருக்க முடியுமா முடியாதா? நீங்க என்ன சொல்றீங்க? அவர் லேட்டா வந்துருச்சு, லேட்டா வந்திருந்தாரு வச்சுக்கோங்க, அவர் லேட்டா வந்திருக்காரு, அவர் மேல தப்பு தான், 100% தப்பு தான் சொல்றேன். ஆனா அந்த நேரத்தில் உங்களுக்கு இது சரி செஞ்சிருக்க முடியுமா முடியாதா? ஏன் சரி செய்யல? இப்ப இன்னொரு சொல்றீங்க என்ன அப்படின்னா, முதல் கெப்பாசிட்டியை பத்தி பேசியாச்சு, அதை எப்படி பிளான் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஒன்று இல்லையா, இதுல எவ்வளவு ஆபத்துகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஒரு மீட்டர், ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எனக்கு தெரிஞ்சு 5லேருந்து 6 பேர் தான் அனுமதி, 10 பேர் நிற்கிறதுக்கு ஓரளவுக்கு அனுமதி கொடுக்கறது உண்டு. ஆனால் நிற்கிறது உள்ள நிற்கிறது எனக்கு தெரிஞ்சு 20லேருந்து 25 பேர் ஸ்கொயர் மீட்டருக்கு அப்படியே ஒருத்தர் ஒட்டி நிற்கிறான். இவ்வளோ பெரிய கூட்டம் விஜய் நுழையிறதுக்கு முன்னாடி நிற்குது, அதோட சேர்த்து அவரோட சேர்ந்து ஒரு கூட்டம் உள்ள நுழையுது. இது ரெண்டு எப்படி அனுமதிக்கிறீங்க? இந்த கூட்டம் காலையில் 12 மணி அவங்க அறிவிச்சாங்க, அதுலேருந்து சேர ஆரம்பிச்சு. அது ஒரு மடத்தனமான விஷயம். விஜய் அவர்களுடைய தரப்பு சொன்னது நான் முழுமையாக கண்டிக்கிறேன். மதுரையிலேயே அதே தான் பண்ணாங்க, எல்லா இடங்களும் அதே பண்ணுறாங்க. 12 மணிக்கு வந்து நிப்பாட்ட வேண்டியது, அந்த வேகாத வெயில் நிற்க வேண்டியது, அவர் மயங்கி தான் விழுவான். இது அவங்க தப்பு. வந்து நின்றாங்கன்னு காவல்துறை தெரியாதா? நின்றாங்களே, அவங்க இவ்வளோ மணி நேரமாக நிற்கிறாங்கன்னு தெரியாதா? தெரியும்ல. அதில் இவ்வளோ கூட்டம் திரும்ப சேருதுன்னு தெரியாதா? தெரியும்ல. இதுக்கு நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? ஏன் இவங்க சிபிஐ நோக்கி நகத்தை தயக்கப்படுறாங்கன்னா, இந்த விஷயத்தை தெரிஞ்சு நடக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கு காவல்துறை. இதே குற்றச்சாட்டு. தெரிஞ்சே தான் அதை அனுமதிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஆளும் திமுக மீதும் செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இந்த இடத்துல தான் வருது. எந்த இடத்துல வருது அப்படின்னா, இதை தெரிஞ்சும் இந்த தவறு அனுமதிச்சிருக்கீங்க. ஆனால் உங்கள் மீது ஆளும் திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல, ஒரு நபரோட நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணல. அப்போ தனக்கு என்ன தேவையோ அதை நடத்தி முடிச்சுனா மட்டும்தான் காவல்துறைக்கு இந்த வசதி கிடைக்கும். அப்போ எந்த இடத்துல இந்த காவல்துறையும் திமுக அரசாங்கம் சேர்ந்து நகர்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னா,
இவங்க அவங்கள ஒத்து ஊதுறாங்க, அவங்க இவங்களுக்கு ஒத்து ஊதுறாங்க. 2 பேரும் யாரும் பாதிப்பு இல்லாமல் நகர்த்திட்டு இருக்காங்க. யாரும் டிரான்ஸ்ஃபர் கூட பண்ண மாட்டோம், யாரும் இடமாற்றம் கூட பண்ண மாட்டோம் அப்படின்னு உட்கார்ந்துருக்க திமுக அரசு இல்லையா, அந்த செயல்பாடு ரொம்பவும் சந்தேகத்துக்குரியது. அதை கேள்வி கேட்காம இருக்கார் பாரு சீமான், இது அதை விட சந்தேகத்துக்குரியது. எனவே பதிவோட இறுதியாக இன்னும் என்னால் விளக்குகள் தெளிவாக கொடுக்க முடியும். எப்படி காவல்துறைக்கு முக்கியமாக உயர் அதிகாரிகளுக்கு இந்த கூட்டங்களை கையாளுறதுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படியான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அந்த கூட்டங்களை எப்படி கையாளணும், அந்த கூட்டம் உள்ள வர வழி எப்படி, வெளியே போகிற வழி எப்படி, அதுக்கு தேவையான வசதிகளை உருவாக்குறது எப்படி, அவங்கள ஆபத்து உருவாகனா அதை எடுத்து வெளியே கொண்டு போகிறது எப்படி, இது எல்லாத்தையும் உருவாக்குறது தான் காவல்துறையோட வேலை. அதான் அவங்களோட முக்கியமான கடமையே. அந்த கடமையை 10% கூட கரூரில் செய்யவே கிடையாது. அதை விட கொடுமை அங்கே நடக்கிறதுக்கு அனுமதிக்கும் விதமாக அதை மேற்கொண்டு அந்த இடத்த அனுமதிச்சிருக்காங்க. அந்த இடத்துல கூட்டம் நசுங்கி ஒட்டிக்கிட்டு நிற்கிறதுக்கு காரணமே இந்த காவல்துறையோட செயல்பாடு தான். இந்த குற்றச்சாட்டை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதற்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்கான்றத சிபிஐ தான் விசாரிக்கணும். ஆனால் இந்த வழக்கை இவ்வளோ பெரிய தவறு செஞ்ச காவல்துறை எடுத்து விசாரிக்கிறது எந்த உடன்பாடும் கிடையாது. இந்த காவல்துறைக்கு இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, இந்த அரசாங்கத்துக்கு எந்த தகுதியும் கிடையாது. எனவே இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டியது அவசியம். இந்த வீடியோக்கு நாம் தமிழர் கட்சி பதில் சொல்லிட்டு இருக்காங்க, சந்தேகம் அதிகமாயிடும்.